ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, ஏலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், ஏலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த புதிய நாளிலும் ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து சங்கீதம் 11 அதனுடைய 5-7 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 11 5-7 வரை. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலும் ஆண்டவருடைய கண்கள் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், செம்மையானவர்களுக்கோ இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த காலை பொழுதிலே நம்முடைய பேச்சிலே நம்முடைய நடக்கையிலே நாம் பரிசுத்தத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அழகான காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சென்ற இரவு முழுவதும் எங்களை கிருபையாயில் பாதுகாத்தீர். இந்த காலை பொழுதை கூட எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பி அருளும். போக்கிலும் மரத்திலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். விலகாத உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.